இது டியூஸ்டேவோட மினி விலாக் தான். அச்சுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்து சூப்பர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ரெகுலர் அட்டெண்டன்ஸ்க்காக. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்தோன்னா கோதுமை தோசை தான். பிடிக்கலனாலும் பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து எப்படியும் கோதுமை தோசை தான் இருக்கும். ஸோ அது கூடயே வந்துட்டு பீர்க்கங்காய் சட்னி. காயெல்லாம் பொரியலாகவும் கூட்டாகவும் கொடுத்து ரொம்ப பழக்கினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்து சட்னியாக கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. சட்னி பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும் இன்னொன்று சொல்லணுன்னா. ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு இப்போல்லாம். ஸோ நாளைக்கு வந்து சாம்பார் சாதம் தான் பண்ண போகிறோம். ஸோ நைட்டே வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது எது யூஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி போட்டு வச்சுட்டேன். எல்லாத்தையுமே கட் பண்ணி ஈவன் வந்துட்டு அரிசி பருப்பு கூட சேர்த்து ஒட்டுக்கு வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். காலையில் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். மசாலாவையும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த பருப்பெல்லாம் மிக்ஸ்ட் பண்ணி ஒரு சாலட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் எடுத்து அதையும் ஊற போட்டுட்டு தயிரும் உரைய போட்டு வச்சுட்டேன். மாவும் கூட ஆட்டி கரைச்சி வச்சாச்சு. இதோட இந்த விலாக் முடிஞ்சுச்சு. அவ்வளோதான்.